கிறிஸ்துவுக்குள் அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இயேசுவின் நாமத்தில் உங்களை இந்த நிகழ்ச்சிக்கு அன்புடன் வாழ்த்தி வரவேற்கிறேன். உனக்கு எதிரான ஆயுதங்கள் வாய்க்காதே மகனே, உனக்கு எதிரான ஆயுதங்கள் வாய்க்காதே மகனே. நீ உயிரோடு இருக்கும் வரையிலும் எதிர்ப்பவனில்லை, நீ உயிரோடு இருக்கும் வரையிலும் எதிர்ப்பவனில்லை. இல்லை இல்லை இல்லை, உன் வாசலை அடைப்பவனில்லை. இல்லை இல்லை இல்லை, உன்னை எதிர்ப்பவன் பூமியில் இல்லை. இல்லை இல்லை இல்லை, உன் வாசலை அடைப்பவனில்லை. இல்லை இல்லை இல்லை, உன்னை எதிர்ப்பவன் பூமியில் இல்லை. உனக்கு எதிரான ஆயுதங்கள் வாய்க்காதே மகனே, உனக்கு எதிரான ஆயுதங்கள் வாய்க்காதே மகனே. நீ உயிரோடு இருக்கும் வரையிலும் எதிர்ப்பவனில்லை, நீ உயிரோடு இருக்கும் வரையிலும் எதிர்ப்பவனில்லை. உன்னை நான் காப்பாற்றி அடிக்கடி தண்ணீர் பாய்ச்சிடுவேன், உன்னை நான் காப்பாற்றி அடிக்கடி தண்ணீர் பாய்ச்சிடுவேன். இரவினிலும் பகலினிலும் சேதமில்லாமல் காத்திடுவேன், இரவினிலும் பகலினிலும் சேதமில்லாமல் காத்திடுவேன். உன்னை கொண்டு மலைகளையும் குன்றுகளை நான் தகர்த்திடுவேன், உன்னை கொண்டு மலைகளையும் குன்றுகளை நான் தகர்த்திடுவேன். நீர் உயிரோடு இருக்கும் வரையிலும் எதிர்ப்பவனில்லை, உயிரோடு இருக்கும் வரையிலும் எதிர்ப்பவனில்லை. உனக்கு எதிரான ஆயுதங்கள் வாய்க்காதே மகனே, உனக்கு எதிரான ஆயுதங்கள் வாய்க்காதே மகனே. நீ உயிரோடு இருக்கும் வரையிலும் எதிர்ப்பவனில்லை, நீ உயிரோடு இருக்கும் வரையிலும் எதிர்ப்பவனில்லை. உனக்கு எதிரான ஆயுதங்கள் வாய்க்காதே மகனே, உனக்கு எதிரான ஆயுதங்கள் வாய்க்காதே மகனே. நல்ல தகப்பனே, இந்த வேலைக்காக உமக்கு நன்றி. எங்களுக்கு விரோதமாய் உருவாக்கப்படுகிற எந்த ஆயுதமும் வாய்க்காதே போகும் என்று நீங்கள் சொல்லியிருக்கிறீங்க. அந்த வார்த்தையின்படி இந்த நாள் அற்புதம் செய்யும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன் ஆமேன். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த நாளில் தியானிப்பதற்காக ஏசாயா தீர்க்க தரிசன புஸ்தகம் 54 அதிகாரம் 17வது வசனம். உனக்கு விரோதமாய் உருவாக்கப்படும் எந்த ஆயுதமும் வாய்க்காதே போகும், உனக்கு விரோதமாய் நியாயத்தில் எழும்பும் எந்த நாவையும் நீ குற்றப்படுத்துவாய். இது கர்த்தருடைய ஊழியக்காரின் சுதந்திரமும் என்னால் உண்டான அவர்களுடைய நீதியுமாய் இருக்கிறது என்று கர்த்தர் சொல்கிறார். வாசித்த இந்த வேத வசனத்தில் ஆண்டுடைய வார்த்தை இப்படி சொல்லுகிறது, உனக்கு விரோதமாக உருவாக்கப்படுகிற எந்த ஆயுதமும் வாய்க்காதே போகும். நமக்கு விரோதமாக நமக்கு தெரியாமலே பல விதமான ஆயுதங்கள் அல்லது கண்ணிகள் அல்லது குழிகள் பிற மனிதர்களால் பல நேரங்களில் விதைக்கப்படுகிறது, உருவாக்கப்படுகிறது. நம்மளை எப்படியாகிலும் இல்லாமலாக்கி போடணும், அழிக்கணும்னு சொல்லி சில மனிதர்கள் பொல்லாத எண்ணம் கொண்டு சாத்தானால் தூண்டப்பட்டு சில தீமைகளை செய்ய நினைக்கிறாங்க. ஆனால் ஆண்டுடைய வார்த்தை சொல்லுகிறது, உனக்கு விரோதமாக அப்படி உருவாக்கப்படுகிற ஆயுதம் வாய்க்காதே போகும் அப்படின்னு சொல்கிறார். யாருக்கு அந்த அந்த காரியத்தை தேவன் செய்கிறார்னா, அவருடைய ஊழியத்தை செய்கிறவர்களுக்கு தேவன் அப்படிப்பட்ட அந்த பாதுகாப்பை கட்டளையிடுறார். நீங்கள் ஆண்டவருக்காக ஏதாகிலும் ஒரு விதத்தில் சுவிசேஷத்தை அறிவித்து தேவனுடைய ஊழியத்தை செய்கிறவர்களாக இருக்கணும் என்பது தேவனுடைய விருப்பமாக இருக்கிறது. நீங்கள் 1 பேதுரு 2 அதிகாரம் 9வது வசனத்தில் படிச்சிங்கன்னா, நாம் எல்லாரும் அந்த காலத்திலிருந்து ஆச்சரியமான ஒளியிடத்திற்கு வரவழைத்தருடைய புண்ணியங்களை அறிவிக்கும்படி தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததியாக ராஜரீகமான ஆசாரிய கூட்டமாக இருக்கிறோம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. பரிசுத்த ஜனமாக என்று ஆண்டவர் சொல்கிறார். அப்போ நம்ம எல்லாரும் ஆண்டவருக்காக வேலை செய்யணும், ஊழியம் செய்யணும். என்ன ஊழியம் செய்யணும்? இயேசு கிறிஸ்துவனுடைய சுவிசேஷத்தை நாம் பெற்ற அந்த ரட்சிப்பை மற்றவர்களும் பெற வேண்டும் என்று எண்ணி
ஒரு பாரத்தோடு இந்த ஊழியத்தை நம்ம எல்லாரும் செய்ய வேண்டியதாக இருக்கிறது. மற்றவர்களுக்கு சுவிசேஷத்தை அறிவிங்க. நீங்கள் தேவனுக்கு ஒருவேளை ஊழியம் செய்து கொண்டிருக்கிறீங்கன்னா உங்களுக்காகத்தான் இந்த வார்த்தை. ஊழியக்காரர்கள் நீங்கள் இந்த வார்த்தையை கேட்குறீங்கன்னா உங்களுக்காகத்தான் இந்த வார்த்தை. நீங்கள் விசுவாசியாக இருந்து கொண்டு ஊழியத்தை செய்கிறீங்க அப்படின்னா உங்களுக்காகத்தான் இந்த வார்த்தை. யோபின் புஸ்தகம் 42ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தில் கர்த்தர் இந்த வார்த்தைகளை யோபோடு பேசின பின்பு கர்த்தர் தேமானை எலிப்பாசை நோக்கி, உன்மேலும் உன் 2 சிநேகிதர் மேலும் எனக்கு கோபம் கொள்கிறது. என் தாசனாகிய யோபு பேசுனது போல நீங்கள் என்னை குறித்து நிதானமாய் பேசவில்லை. இந்த யோபுவினுடைய 3 சிநேகிதர்கள் இருந்தாங்க. இந்த 3 பேரும் யோபுவுக்கு விரோதமாக நிறைய வார்த்தைகளை அவங்க பேசினாங்க. எப்படிப்பட்ட வார்த்தைகளை பேசினாங்கன்னா, தீமையான வார்த்தைகளை பேசினாங்க. அவர் பாவம் செய்தனால தான் உனக்கு இப்படி வந்தது அப்படி இப்படின்னு சொல்லி அந்த நீதிமான குற்றப்படுத்தினாங்க. இதை பல நாட்களாக தேவன் பார்த்து கொண்டே இருந்தார். ஒரு கட்டம் வந்த உடனே தேவன் அவர்கள் மேலே கோபம் உண்டு. அவங்க உருவாக்கினதான அந்த ஆயுதங்கள், இவங்களுக்கு யோபுவுக்கு விரோதமாக அவங்க என்னதெல்லாம் ஆயுதங்களை உருவாக்கினாங்களோ அதை எல்லாவற்றையும் ஆண்டவர் வாய்க்காமல் போக பண்ணி யோபு அனுபவித்த வேதனைகளுக்கெல்லாம் 2 மடங்கு நன்மை தான் செய்தார். அவனுக்கு தீமையே வரவில்லை. என்னை கேட்கிற அருமையானவர்களே, நமக்கு விரோதமாக சிலர் விமர்சனம் பண்ணலாம், உங்களுக்கு விரோதமாக சிலர் பேசலாம், உங்களை அழிக்கணும்னு முயற்சி பண்ணலாம். நீங்கள் ஆண்டவருக்குள்ளே இருந்தீங்கன்னா உங்களை யாருமே அசைக்க முடியாது, உங்களை தொட முடியாது. உன்னை தொடுகிறவன் என் கண்ணின் மணியை தொடுகிறான் என்று ஆண்டவர் சொல்கிறார். நம்ம ஆண்டவருடைய பிள்ளையாக இருக்கும்போது, தேவனை நேசித்து அவரை பின்பற்றுகிறவர்கள் இருக்கும்போது, நம்மளை அழிக்கணும்னு நினைக்கிற மனிதனுடைய முயற்சி எல்லாமே அழிஞ்சு போயிடும். நம்ம அழிஞ்சு போக மாட்டோம். அதுதான் பைபிள் சொல்லுகிற உண்மையாக இருக்கிறது. நீங்கள் இன்றைக்கி ஆண்டவரை சேவித்து பாருங்கள். உங்களுக்கு விரோதமாக எத்தனை ஆயுதங்கள் உருவாக்கப்பட்டாலும், எத்தனை மனிதர்கள் எழும்பி தீமை செய்ய நினைச்சாலும் கர்த்தர் அனுமதிக்க மாட்டார், உங்களை பாதுகாப்பார். யோபுவுக்கு ஆண்டவர் எப்படி அழகாக பாதுகாப்பு கொடுத்தார் பாருங்கள். ஆமாம், 2ஆம் சங்கீதம் 1-6 வரை நேரம் எடுத்து படித்து பாருங்கள். கர்த்தருக்கு விரோதமாகவும் அபிஷேகம் பண்ணினவருக்கு விரோதமாகவும் 2ஆம் வசனத்தில் பூமியின் ராஜாக்கள் எழும்பி நின்று அதிகாரிகள் ஏகமாய் ஆலோசனை பண்ணி அவர்கள் கட்டுகளை அறுத்து அவர்கள் கயிறுகளை நம்மை விட்டு எரிந்து போடுவோம் என்கிறார்கள். பரலோகத்தில் வீற்றிருக்கிற நகைப்பார், ஆண்டவர் அவர்களை இகழுவார். நமக்கு விரோதமாக என்னதான் செஞ்சாலும் தேவன் இதெல்லாம் பார்த்து சிரிப்பார். என் பிள்ளைக்கு விரோதமாக நீ தீமை செய்கிறாயா? என்னை நேசிக்கிற, என்னை பின்பற்றுகிற என் மகனுக்கு விரோதமாக நீ செயல்படுகிறாயா? மகளுக்கு விரோதமாக செயல்படுகிறாயா? இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற யாரோ நீங்கள் ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு விரோதமாக, தேவ ஜனத்துக்கு விரோதமாக, சபைக்கு விரோதமாக ஏதாவது தீமையான யோசனையோடு நீங்கள் இருக்கிறீங்கன்னா, நான் சொல்கிறேன், 100% சொல்கிறேன், உங்கள் யோசனைகள் தோற்று போகும். நீங்கள் ஒரு நாளும் அவர்களை மேற்கொள்ள முடியாது. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். ஆண்டவருடைய பிள்ளைகளை ஜெயிச்சதாக சரித்திரம் இல்லை. மொர்தெக்காய் என்கிற ஒரு மனுஷனை கொல்வதற்கு ஆமான் என்கிற ஒரு மனுஷன் ஒரு சதியான தூக்கு மேடையை உண்டாக்கினான். கடைசியில் அவன் உண்டாக்கின தூக்கு மேடையில் அவனே அழிஞ்சு போனான். பைபிள் வரலாறு நிறைய தெளிவான காரியங்களை நமக்கு போதிக்கிறேன். என் நம்பிக்கையோடு இருங்க. யாராகிலும் உங்களுக்கு விரோதமாக எழும்பினாலும் நீங்கள் அவங்களுக்கு விரோதமாக ஒன்றும் செய்ய வேண்டாம். பொறுமையோடு காத்துருங்க. ஏற்ற நேரம் வரும்போது அவங்களே வெட்கப்பட்டு பின்மாறி ஓடி போயிடுவாங்க. நல்ல தகப்பனே, இந்த வேலைக்காக நன்றி. யாரெல்லாம் அப்படிப்பட்ட துன்பத்தின் வழியாக போகிறாங்களோ அவங்களுக்கு நீங்கள் ஆறுதலை கொடுங்க. ஆண்டவரே, எங்களுக்கு விரோதமாக என்ன ஆயுதங்கள் உருவாக்கப்பட்டாலும் அத்தனை வாய்க்காதே போகட்டும். இரத்த கோட்டைகளை மூடிக்கொள்ளும், பெரிய காரியங்களை செய்ய இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமேன்.